பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில், இந்த வருடத்தின் 6வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து சுகபலன் ஜீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமேன். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம், சங்கீதக்காரன் தாவீது எழுதின 34வது சங்கீதத்தில் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பயம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எதிர்கொள்ளும் ஒரு காரியம். பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் பொழுது ஒரு பயம் வரலாம். ஆனால் அதை எவ்வாறு நாம் ஹேண்டில் பண்ணுகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை. ஒருவேளை நம்முடைய உடல் ரீதியான பலகீனம் இருக்கலாம், சுகவீனம் இருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்குமோ, இந்த பலகீனத்தை எவ்வாறு நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் என்று பயம் இருக்கலாம். வேலையில் ஒரு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நம்ம வேலை பார்க்கிறவர்கள் மூலமாக பிரச்சனை, இந்த வேலையில் எப்படி தாக்கு பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். சம்பளம் லேட்டாக வருதே, கடங்காரன் வந்து நிற்பானே, லோனை கட்டணுமே, ஒரு பயம் இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, பிள்ளைகள் எதிர்காலம் படிப்பின் காரியம், பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் காரியம், எவ்வாறு இதை ஹேண்டில் பண்ண போகிறேன் என்று பயம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாவீது இங்கு சொல்லும் காரியம், அவருடைய வாழ்க்கையில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நான் யாரை தேடுகிறவனாக இருக்கிறேன்? இங்க பார்க்கும் பொழுது தாவீது இதை எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்றால், அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம். அபிமெலேக் முன்பாக அவனை பிடிச்சிட்டாங்க தாவீதை. ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, என்ன பண்ணுவானோ என்ற சூழ்நிலை. ஆனால் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணோன்னே அவர் சொன்னார், அபிமெலேக் இவனை ஏன் குறைச்சிருக்கீங்க, வெளியே அனுப்புங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை மூலமாக ஒரு விடுதலையை கர்த்தர் தந்தாரு. அதே தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? தாவீது சொல்வது போல, நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பயந்திருந்தோம்னு வச்சுங்களேன். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யோபு 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஏன் பயப்பட வேண்டும்? என் தேவன் என்னோடு இருக்கிறாரே, அவருடைய பாதத்தில் நான் இருக்கும் பொழுது, அவரை விசுவாசித்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது அவர் எல்லா பயத்திற்கும் நீக்கி நம்மை விடுவிப்பார். இந்த சாத்தான் பயத்தை கொண்டு வருவான், நம் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஏனென்றால் அவர் ஜெயம் கொடுக்கும் தேவன், உலகத்தை ஜெயித்தவர். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு முன்பாக சென்று கோணலாவைகள் எதுவாக இருந்தால் நேராக்குவார். அந்த தேவன் தான் நம் தேவன். ஒருவேளை இந்த நாட்களில் ஒரு பயத்தினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். தாவீது கூறும் காரியம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் செவி கொடுத்தார். இப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தரை தேடுங்க, அவரை விசுவாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன், இப்பேற்பட்ட சூழ்நிலை எனக்கு முன்பாக இருக்கிறதே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விசுவாசித்து வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் செவி கொடுத்து உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் இன்னும் அவருக்குள்ளாக இருந்து, அவருடைய உறவுல இருந்து, எல்லா சூழ்நிலையிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து அவரிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பயம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.